வீடியோ பார்த்துட்டு இருக்க தந்தி டிவி எல்லாத்துக்குமே ஒரு பெரிய ஹாய். ஸோ இன்னைக்கு நம்ம வந்து அருண் ரவிச்சந்திரனோட இயக்கத்தில் ஜம்ப் கட்ஸ் ஃபேம் ஹரிபாஸ்கர், லாஸ்லியா இவங்க எல்லாரும் சேர்ந்து நடிச்சு வெளிவந்திருக்கிற படம் தான் மிஸ்டர் ஹவுஸ் கீப்பிங். இந்த படத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த படத்தின் மேலே எதிர்பார்ப்பு இந்த படம் வந்ததுலேருந்தே கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம். அந்த எதிர்பார்ப்பை இந்த படம் பூர்த்தி பண்ணிச்சா இல்லையா அப்படின்றத இந்த ஒரு ரிவ்யூவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த படத்தோட ஒன்லைன் என்ன அப்படின்றத நம்ம பார்த்துக்கலாம். நம்ம கதையோட ஹீரோ ஹானஸ்ட் ராஜ், கதையோட ஹீரோயின் இசை. நம்ம ஹீரோ வந்து நம்ம ஹீரோனை வந்து பயங்கரமாக லவ் பண்ணுறாரு, போய் ப்ரப்போஸ் பண்ணுறாரு. ஆனால் என்ன அப்படின்னா நம்ம டார்ச்சர் பண்ணி ப்ரப்போஸ் பண்ணுறாரு. அது நம்ம ஹீரோயினுக்கு பிடிக்காம மூஞ்சிக்கு நேராகவே எனக்கு உன்னை பிடிக்கல அப்படின்னு சொல்கிறாரு. இதனால கடுப்பான நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா சவால் விடுறாரு. உன்னையோட நான் ரொம்ப அழகான பொண்ணை சூப்பராக கல்யாணம் பண்ணி என் லைஃப்பில் நான் செட்டில் ஆகி காட்டல அப்படின்னா உன் வீட்டில் நான் வந்து லைஃப் டைமாக நான் வீட்டில் வந்து வேலைக்காரனாக வேலை பார்க்குறேன்னு சொல்லி ஒரு சவாலை விடுறாரு. அந்த சவாலில் தோற்று போயிடுறாரு. தோற்று போய் ஒரு சிச்சுவேஷனில் வந்து நம்ம ஹீரோனோட வீட்டிலேயே போய் வேலைக்காரனாக வேலை பார்க்குறாரு. அதுக்கப்புறமா கதை எப்படி நகருது, இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தாங்களா இல்லையா அப்படின்றதா இந்த படத்தோட ஒரு ஒன்லைனாக இருக்குது. ஓகே, இப்போ இந்த படத்தோட ஓவரால் வியூ நம்ம என்னன்றதை பார்த்துருவோம். இந்த படம் கிட்டத்தட்ட ஒரு 2.5 மணி நேரம் டியூரேஷனில் ரிலீஸ் ஆயிருக்கு. ஆல்சோ இந்த படத்தில் நிறைய விஷயங்கள் வந்து பேசியிருக்காங்க. கரண்ட் டைமில் என்னென்ன மாதிரியான ரிலேஷன்ஷிப் டேர்ம்ஸ் இருக்குது, லிவிங் டுகெதருக்கும் மேரேஜுக்கும் என்னென்ன மாதிரியான டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்றத படத்தில் ரைட்டிங்கில் ரொம்ப சூப்பராக அழகாக கன்வே பண்ணியிருக்காங்க. எஸ்பெஷலி லாஸ்ட் 15 மினிட்ஸ் தான் இந்த படத்தோட உயிர் இருக்குன்னே சொல்லலாம். அந்தளவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குன்னே சொல்லலாம். சரி, ஓகே, இப்போ நம்ம ஸ்டார்டிங் வித் நம்ம ஹரிபாஸ்கர் ஜம்ப் கட்ஸ்ன்ற சேனல் ஆரம்பித்து இப்போ வந்து ஒரு பிக் ஸ்க்ரீனில் வந்து வந்திருக்காரு. இந்த படம் அவருக்கு ஒரு முதல் படம். மனுஷனுக்கு இது வந்து முதல் படமா அப்படின்ற மாதிரியான ஒரு டவுட் உங்களுக்கு கொடுக்குற மாதிரியான பெர்ஃபார்மன்ஸை ரொம்ப அழகாக சூப்பராக கொடுத்துருக்காரு. ஸோ படத்தில் நிறைய விதமான எமோஷன்ஸ் இருக்குது. காமெடி வேணுமா, காமெடி இருக்குது. எமோஷனாக நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணுமா, பெர்ஃபார்ம் பண்ணுறேன். நீங்கள் என்ன சொன்னாலும் அதை நான் அப்படியே பண்ணுறேன்னு சொல்லிட்டு படத்தில் ஒவ்வொரு சீனுமே ரொம்ப சூப்பராக ரொம்ப அழகாக பெர்ஃபார்ம் பண்ணுறாரு. அதுக்கு உதாரணமாக நம்ம ஒரு சீன் சொல்லணும் அப்படின்னா, கிளைமேக்ஸில் அவங்க அம்மா கூட சண்டை போட்டுட்டு அழுதுகிட்டே சாப்பிடுவார். ஸோ அந்த இடத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா என்னடா மனுஷன் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாரு, இவெல்லாம் நீ எங்கேயா இருந்த அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலை ஆடியன்ஸாக நமக்கு பார்க்கும்போதே கொடுக்குது. அந்தளவுக்கு ரொம்ப அமேசிங்கான பெர்ஃபார்மன்ஸ்னு சொல்லலாம். அதுக்கடுத்ததாக லாஸ்லியா இந்த படத்தோட இன்னொரு மெயின் பில்லர் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம கண்டிப்பாக இவங்களை சொல்லலாம். ஸோ அந்தளவுக்கு அமேசிங்கான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃபில் இவங்களுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான ஸ்கோப் பெருசாக இல்லை அப்படின்னாலுமே செகண்ட் ஹாஃப் முழுக்கவே பெர்ஃபார்மன்ஸை தாங்கி பிடிக்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா லாஸ்லியா அவர்கள் தான். எஸ்பெஷலி கிளைமேக்ஸில் இவங்க அப்பா கூட ஒரு சில விஷயங்கள்லாம் பேசுவாங்க. அந்த இடத்துல அந்த உடஞ்சு அழுகிற சீனாக இருக்கட்டும் சரி, ஒரு விஷயத்தை ரியலைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா எப்படி அவங்க பெர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்ற இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே வந்து ரொம்ப சூப்பராக ரொம்ப அழகாக பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. அண்ட் அதுக்கடுத்து அந்த படத்தில் நடிச்சிருக்க மற்ற நடிகைகள் இளவரசு இருக்காரு, அப்புறம் ஷாரா, காமெடிக்கு இவங்க எல்லாருமே ரொம்ப சூப்பராக இருக்காங்க. யூடியூப்ல இருந்தே ஒரு 2-3 பேர்ல அந்த படத்தில் நடிச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ இவங்க எல்லாருமே அவங்க பங்குக்கு அவங்க வேலையை ரொம்ப சூப்பராக ரொம்ப அழகாக பார்த்துட்டாங்கன்னே சொல்லலாம். சரி, ஓகே, அதுக்கடுத்து டெக்னிக்கலாக நம்ம வந்தோம் அப்படின்னா படத்தோட மியூசிக்கு ரொம்ப சூப்பராக ரொம்ப அழகாக இருக்குது. இந்த படத்துக்கு ஒரு உயிர் கொடுக்குறது எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த படத்தோட மியூசிக்கை நம்ம கண்டிப்பாக சொல்லலாம். ஸோ முதல் பாதி முழுக்கவே ஒரு காமெடி ட்ராக், ஒரு ஜாலியாக நம்ம ஆடியன்ஸை எந்த அளவுக்கு எங்கேஜிங்காக வச்சுக்க முடியுமோ அந்த மாதிரியான ஒரு மியூசிக்கும், செகண்ட் ஹாஃபில் அப்படியே உங்களை அழுக வைக்கிற மாதிரியான ஒரு மியூசிக்குமே இந்த படத்தில் அந்த மியூசிக் டேரக்டர் கொடுத்துருக்காரு. அது ரொம்ப சூப்பராக ரொம்ப அழகாக இருக்குன்னு சொல்லலாம். படத்தில் ஒரு 3 பாட்டு இருக்குது, கொஞ்சம் கேட்சியாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அதை தாண்டி ஆர்ஆர்லையுமே வந்து படத்தில் வந்து மாஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னா நம்ம மியூசிக் டேரக்டர் கண்டிப்பாக சொல்லி ஆகலாம். ஆனால் அதுக்கடுத்ததாக அந்த டெக்னிக்கலில் பார்க்கும்போது கேமரா ஒர்க்கு நம்ம கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ரொம்ப ட்ரிக்கியான ஷாட்ஸ்லாம் கிடையாது. பக்கத்தில் ஹவுசிங் போர்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு லைட்டிங்கு, அந்த மாதிரியான ஒரு ஃப்ரேம்ஸை வச்சு ரொம்ப அழகாக ரொம்ப சூப்பராக கன்வே பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த வகையில் இந்த படத்துக்கு கேமரா ஒரு ப்ளஸ்ஸாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். சரி, ஓகே, இதுக்கு அடுத்ததான் நம்ம வந்து படத்தில் காமெடிக்கு வந்து ஷாரா அவர்கள் இருக்காங்க. படத்தில் காமெடி இருக்கான்னு கேட்டிங்கன்னா அந்த இடத்துல தான் கொஞ்சம் ட்விஸ்டே அப்படின்ற மாதிரி படத்தில் காமெடி ரொம்ப பெருசாக மிஸ் ஆகுது. படத்தில் நிறைய பேர் இருக்காங்க, ஜம்ப் கட்ஸ் ஹரிபாஸ்கர் இருக்கார், இதுக்கு மீறி காமெடியாக என்ன வேணும்னு கேட்டிங்க அப்படின்னா ஒரு சில இடங்களில் வந்து ரியாக்ஷன்ஸ் மூலமாக வந்து நம்மளை சிரிக்க வைக்கிறது. அதை தாண்டி காமெடியாக ஏதாவது பண்ணுறாங்களான்னு கேட்டிங்க அப்படின்னா படத்தில் காமெடி கொஞ்சம் மிஸ் ஆகுது அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலை இந்த படம் பார்க்கும்போதே கொடுக்குது. ஸோ இந்த இடத்துல காமெடி வைஸ் கொஞ்சம் படம் சர்க்கிள் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலை இந்த படம் உங்களுக்கு பார்க்கும்போதே கொடுத்துருதுன்னு சொல்லலாம். ஸோ அதுக்கடுத்ததா படத்தில் ஸ்க்ரீன் பிளே எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த படத்துக்கு ஒரு 2.5 மணி நேரம் ஸ்க்ரீன் பிளே தேவையா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக தேவையில்லைன்னு தான் சொல்லணும். ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு 2 மணி நேரத்தில் இந்த படத்தை ஈஸியாக முடிச்சிடலாம். கதை இதுதான் தெரிஞ்சிருச்சு. இதுக்கப்புறமா நம்ம ஹீரோ வந்து நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு போகிறாரு. என்னென்ன மாதிரியான விஷயங்கள் நடக்குது அப்படின்ற எல்லா இடத்துலையுமே கொஞ்சம் லேகாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் முழுக்கவே ரொம்ப பெருசாக போகிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா செகண்ட் ஹாஃப் சரி செகண்ட் ஹாஃப் ஈஸியாக முடிஞ்சிருமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அங்கே தான் வச்சேன் ட்விஸ்ட்ன்ற மாதிரி திரும்பவும் ரொம்ப லேகாக எப்படா முடியும் ஓகே இந்த இடத்துல இந்த சீன் முடிய போகுதுன்னு நினைப்போம். ஆனால் அதுக்கப்புறம் ஒரு சீன் நடக்கும். ஓகே இந்த இடத்துல முடிஞ்சிருப்பா அப்பாடா நினச்சா அதுக்கப்புறமா அந்த சீன் இருக்கும். என்னடா இது ஜவ்வா எடுத்துகிட்டு போகிறீங்களே ஏன்டா அப்படி அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீலை இந்த படம் பார்க்கும்போதே கொடுக்குது. ஜஸ்டிஃபிகேஷன்றது ஒன்று இருக்கா, இந்த ரைட்டிங்கான டெப்த் ஒன்று இருக்கும்ல, அது இந்த படத்தில் இருக்கான்னு கேட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் இல்லைன்னா சொல்லி ஆகணும். ஹரிபாஸ்கர் அண்ட் லாஸ்லியா இவங்க 2 பேத்துக்குள்ள இருக்கிற கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆயிருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லைன்னா சொல்லும். நம்ம ஜம்கஸ் ஹரிபாஸ்கருக்கு லாஸ்ட்ல ஏதோ அக்கா மாதிரி ஃபீல் ஆகுது. படம் பார்க்கும்போது என்னடா இவங்க கூட கொஞ்சம் ஏஜ்டாக தெரியுறாங்களே. ஸோ பேர்னா எப்படி இருக்கணும், ரொம்ப அழகாக கையை பிடிச்சி ஹீரோயினாக கையை பிடிச்சி கூட்டு போகிறப்போ நமக்கே ரொமான்டிக்காக இருக்கணும். பார்க்கும்போது நமக்கே ஒரு மாதிரி ஆசையாக இருக்கும்ல, அந்த மாதிரி இந்த படத்தில் இருக்கான்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக இல்லைனா இவங்களுக்கு உண்டான கெமிஸ்ட்ரி ப்ராப்பராக இந்த படத்தில் ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்றதா ஒரு நிதர்சனமான உண்மையாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். சரி, ஓகே, இப்போ இந்த படத்தில் வேறு என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்குன்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த படத்தில் கதைக்குள்ளே இவங்க போக எடுத்துக்கிட்ட டைம் வந்து கொஞ்சம் தள்ளி போயிடுச்சு, கொஞ்சம் ரொம்ப லேட்டாக எடுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் அந்த படம் பார்க்கும்போதே கொடுக்குது. அதை தாண்டி வந்து இந்த படத்தில் வேறு ஏதாவது விஷயங்கள் இருக்கான்னு கேட்டிங்கன்னா ரைட்டிங்கில் லாஸ்ட் 15 மினிட்ஸ் தான் கொஞ்சம் ஸ்கோப் இருக்குது. தாண்டி அந்த இடத்துல தான் உயிர் இருக்குன்றதை தாண்டி
ஒரு விஷயத்த நாம எப்படி புரிஞ்சு வச்சிருக்கோம் அதே மாதிரியே மற்றவங்களும் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறதுன்றது ஒன்று இருக்குல்ல. அதை இந்த படத்தில் லாஸ்ட் 15 மினிட்ஸ்ல தான் ரொம்ப அழகாக ரொம்ப சூப்பராக சொல்லியிருக்காங்க. மொத்தத்தில் இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமான்னு கேட்டிங்க அப்படின்னா, நீங்கள் எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஜாலியாக ஒரு ஒன் டைம் தியேட்டரில் போய் பார்த்து ரசிக்கக்கூடிய ஒரு ஆவரேஜான தமிழ் படம் இந்த வாரத்துக்கு மிஸ்டர் ஹவுஸ் கீப்பிங் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். மீண்டும் இதே மாதிரி வேற ஒரு படத்தில் உங்களை சந்திக்கும் வரை அதுவரை உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் பிரசன்னா.